நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் பெருமாள்மலை பகுதியில் உள்ள மளிகை கடையின் உள்பக்க கதவினை லாவகமாக திறந்து குல்லா மற்றும் முகமூடி அணிந்தபடி பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை உட்கொண்டு சுமார் 3.5 லட்சத்தினை திருடி செல்லும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. இழந்த பணத்தினை மீட்டுத்தர மளிகை கடை உரிமையாளர் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக பெருமாள்மலை பகுதி உள்ளது. இப்பகுதியில் சுல்தான் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல வகையான பொருட்களும் விற்பனை செய்வதால் எப்போதும் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் இவரது கடை கீழ்ப்பகுதியிலும் கடையின் மேற்பகுதியிலும் வீடும் உள்ளது. இந்நிலையில் மளிகை கடையில் விற்பனையாகும் பணம் அனைத்தையும் கடையில் வைக்கப்பட்டுள்ள பீரோவில் வைப்பது உரிமையாளரின் வழக்கம். இந்த கடையின் அருகே ஒரு குட்டி கதவும் உள்ளது. இந்த கதவினை கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்ததாக சொல்லப்படும் நிலையில் மீண்டும் இந்த கதவினை பூட்டாத நிலையில் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் நேற்று இரவு இந்த குட்டி கதவை லாவகமாக சத்தமின்றி திறந்து பின்னர் பீரோ கதவினை திறந்து அங்கு வைத்திருந்த ரொக்க பணம் 3.5 லட்சத்தை திருடியுள்ளார். திருடுவதற்கு முன்பு கடையில் இருந்த பாதாம், பிஸ்தா மற்றும் பன் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை உட்கொண்டு சென்றுள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இழந்த பணத்தினை துரிதமாக மீட்டு தர வேண்டும் என கடை உரிமையாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் குல் சுரேஷ்.